திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நம பார்வதேவதை அரகர மகாதேவா அருள் குருநாத சிவஸ்ரீ தத்புருஷ சரவண பவானந்த தேசிகரையா குருவே சரணம் குருவடி சரணம். மெய்யன்பர்கள் அனைவருக்கும் தொட்டியம் ஈசான மருது தேசிகனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து திருமுலர் நாயனார் அருளே திருமந்திரத்தினை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றும் திருமுலர் நாயனாரின் திருமந்திரத்திலே பூவினில் மனமாய் பொருந்திய ஈசன் என்ற பாடலிலே ஞானத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதாவது பூவினில் கந்தம் பொருந்தியவாறு போல் சிவனுக்கு உள்ளே சிவமணம் பூத்தது, ஓவியம் போல உணர்ந்தறிவாளக்கு நாவி அடைந்த நடுத்தறியாமே. அதாவது பூவினில் கந்தம் பொருந்தியவாறு போல் சீவனுக்கு உள்ளே சிவமணம் பூத்ததுங்கிறார். எப்படின்னா, பூவினில் மனம் பொருந்தி இருக்கின்ற தன்மையை போல நமது ஆன்மாவுக்கு நம்முடைய ஆன்மாவுக்குள்ள சிவமாகிய மனம் பறந்து வீசுகிறது. எப்படின்னா, தீட்டப்பெற்ற ஓவியத்தை போல அசையாது வீட்டிருந்து சிவ சிந்தனையில் மனம் ஒன்றி தனக்குள்ளேயே சிவத்தை உணர்ந்து அறிபவர்க்கு புணுகு பூனை சேர்ந்த நடுத்தறியும் மனம் பெறுவதை போல உள்ளம் சிவமாகி திகழுங்கிறார். அடுத்த பாடலில் பாருங்க, பிறவி துயரை போக்கும் மாமருந்து என்ற பாடலில் பொய்ந்தனம் என்பீர் ஒரு பொருள் காண்கிலீர் கந்த மலரில் கரக்கின்ற நந்திகை சிந்தை புறவே தெளிந்திருள் நீங்கினான் முந்தை பிறவிக்கு மூலவித்துவாமே. அதாவது இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உய்ந்தனம் என்பீர் அப்படின்னா நாம பிறவி எடுத்த பயனை அடைந்து விட்டோம் என்று பெருமைப்பட்டு கொள்ளும் மனிதர்களே, ரொம்ப வருத்தப்பட்டு கூப்பிடுறாரு, மனிதர்களே பிறவி எடுத்த பயனை அடைந்து விட்டோம் என்று பெருமைப்பட்டு கொண்டும் இருக்கக்கூடிய மனிதர்களே, நீங்கள் இன்னும் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கின்ற பரம்பொருளை காணாதவராய் இருக்கின்றீர்களே. ரொம்ப வருத்தப்படுறார். எப்படின்னா, நீங்கள் இன்னும் உங்கள் உள்ளத்துள்ளே இருக்கின்ற பரம்பொருளை காணாதவராய் இருக்கிறீர்களே வருத்தப்படுறார். அப்போ மலரில் வாசனை போல் கலந்திருக்கின்ற சிவபெருமானை சிந்தனையில் பொருந்தும்படி செய்து ஞான தெளிவடைந்து அறியாமை என்னும் இருள் நீங்க பெற்றால் அது முன்பிருந்த தொடர்ந்து வரும் பிறவி துயரை நீக்கும் மருந்தாகும். இந்த உண்மையை தெரியாதவராக இருக்கிறீர்களே என்று சொல்லி வருத்தப்படுகிறார் திருமுலர் நாயனார். அடுத்த பாடலில் பிறவி துயர் நீங்க வழி யோகம் பயிலும் வழியாகுங்கிறார். அப்படின்னா, எழுத்தோடு பாடலும் மென்னன்களையும் பழித்தலை வாச பிறவியும் நீங்க அழித்தலை சோமனோடு அங்கி அருக்கன் வழித்தலை செய்யும் வகை உணர்ந்தேனே. அதாவது எழுத்தோடு பாடலும் மென்னன் கலையையும் பழித்தலை பாச பிறவியும் நீங்கா. அப்படின்னா, இந்த இலக்கணம் இலக்கியம் இவற்றால் பெற்ற அறிவும் 64 கலைகளையும் கற்று அவற்றினால் பெற்ற அறிவும் இப்பேற்பட்ட, அதாவது என்ன சொல்றாருன்னா, நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும் பட்டம் பெற்றிருந்தாலும் எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும், அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாருன்னா, அப்பேற்பட்டவராக இருந்தாலும் இழிவை தருகின்ற துன்ப பிறவிக்கு காரணமான பாசத்தால் உண்டாகும் பற்றை நீக்கிவிட முடியாது. அதனால் அது என்ன சொல்றாரு, நம்மளை பார்த்து சொல்றாரு, இலக்கணம் இலக்கியம் இவற்றால் பெற்ற அறிவும் 64 கலைகளையும் கற்று அவற்றினால் பெற்ற அறிவும்
இழிவி தருகின்ற துன்ப பிறவிக்கு காரணமான பாசத்தால் உண்டாகும் பற்றை நீக்கிவிட முடியாது. அதனால் நான் முறைப்படி சந்திர மண்டலம், அக்னி மண்டலம், சூரிய மண்டலம் வழியாக ராணனை மேலே செலுத்தி யோகம் பயிலும் வழிவகையை உணர்ந்து கொண்டேன். அப்படின்னா என்ன சொல்றாரு? நம்ம எவ்வளவு கற்றாலும், எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு சென்றிருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும், நமக்கு அடுத்தடுத்து வருகின்ற பிறவியை அந்த மும்மலத்தை நீக்க முடியாதுங்கிறார். இதை நீக்கிறதுக்கு என்னங்க வழி அப்படின்னா, யோகம் பயிலணுமா. யோகம் பயின்று தனக்குள்ள இருக்கக்கூடிய சிவத்தை உணர்ந்து ஞான மூலமாக நம்மளை கடந்து வருகின்ற பிறவி துயரை நீக்கலாம், ஆணவ மலத்தை நீக்கலாம். இது எவ்வளவு படிப்பிருந்தாலும், எவ்வளவு பதவியில் இருந்தாலும் இதை செய்ய முடியாது. ஞான மார்க்கத்தில் போனா மட்டும்தான் நாம என்ன பண்ண முடியும்? இழிவை தருகின்ற துன்ப பிறவிக்கு காரணமாக உண்டாகும் பாசத்தால் உண்டாகும் பற்றை நீக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? யோக முறைகளை கையாளணுங்கிறார். யோகம் ஞானம் சொல்றோம் இல்லையா? சரியை கிரியை யோகம் ஞானம். இந்த ஞானத்தை பெற்றோமே ஆனால் நாம் பிறவி கடலை நீந்தலாங்கிறார் ஒரே வழியில. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நம பார்வதீபதை ஹர மகாதேவா. திருமந்திரத்தில் நாளை சந்திப்போம். அருட்குருநாதர் சிவஸ்ரீ தத்புருஷ சரவண பவானந்த தேசிகரையா குருவே சரணம், குருவடி சரணம். திருச்சிற்றம்பலம்.